வணக்கம். 16/10/2025 வியாழக்கிழமை. இன்றைய சிம்ம ராசி பலன். சிம்ம ராசியில் பிறந்தவர்களுக்கு சர்வ காரிய ஜெயம், மன மகிழ்ச்சி, சாந்தம், சந்தோஷம் கொடுக்கும். எடுத்த காரியத்தில் வெற்றி கிடைக்கும். தடைகள் விலகும். சிக்கல்களில் இருந்து விடுபட்டு புதிய மனதில் தெம்பும் தைரியமும் உருவாகக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையக்கூடும். எடுத்த காரியம் அனைத்திலும் வெற்றி கிடைக்கக்கூடிய நாள், மிகவும் சிறந்த நாள் இன்றைய நாள். தெய்வ அனுகூலம் கிடைக்கும். பெரியோர்கள் ஆசி கிடைக்கும். எதிர்பார்த்த நண்பர்கள், நீண்ட நாள் பழைய சிநேகிதர்கள் சந்திப்பு கிடைக்கும். அதன் மூலம் மனசாந்தமும் சந்தோஷமும் ஏற்படக்கூடிய நாளாக அமையக்கூடும். சிம்ம ராசியில் பிறந்த மக நட்சத்திரம் சர்வ காரிய ஜெயம், மன மகிழ்ச்சி, சாந்தம், சந்தோஷத்தை கொடுக்கும். பூர நட்சத்திரம் எண்ணங்கள் ஈடேறும், காரிய ஜெயமாகும். உத்திர நட்சத்திரம் 12 மணி வரை சற்று பொறுமையோடு இருக்க வேண்டும். பிறகு அனைத்து காரியத்திலும் வெற்றி கிடைக்கக்கூடிய நாளாக அமையக்கூடும். அடுத்ததாக நாம் காண இருப்பது கன்னிராசி பலன். கன்னிராசியில் பிறந்தவர்கள் சற்று பொறுமை, நிதானம், கவனத்தோடு இருக்க வேண்டும். வீண் வாக்குவாதத்தால் மன உளைச்சலும் சங்கடங்களும் வரும். சற்று பொறுமையோடு இருந்தால் சர்வ காரிய ஜெயம் வரும். எண்ணங்கள் ஈடேறும். உடல் சோர்வு இருக்கும். சற்று உடல் பராமரிப்பில் கவனம் தேவை. கன்னிராசியில் வரக்கூடிய உத்திர நட்சத்திரம் சர்வ காரிய ஜெயம், மன மகிழ்ச்சி, சாந்தத்தை கொடுக்கும். அதுக்கு பொறுமையும் நிதானமும் அவசியம் தேவைப்படக்கூடிய நாளாக அமையக்கூடும். அஸ்த நட்சத்திரம் நிதானம் அவசியம் தேவை. அதே நேரம் காரிய ஜெயமாகும், எண்ணங்கள் ஈடேறும். சித்திரை மதியம் 12 மணி வரை உற்றார் உறவினர் நண்பர்களிடம் பக்குவத்தோடு பழக வேண்டும். பிறகு அனைத்து காரியத்திலும் வெற்றி கிடைக்கும். அடுத்ததாக நாம் காண இருப்பது துளாராசி பலன். துளாராசியில் பிறந்தவர்கள் பயணம் செய்யும்போது கவனத்தோடு இருக்க. நண்பர்களிடம், உற்றார் உறவினர் அல்லது குடும்பத்தில் உள்ள சிறு குழந்தைகளிடம் கூட பக்குவத்தோடும் நிதானத்தோடும் பழக வேண்டும். வீண் வாக்குவாதத்தால் மன உளைச்சலும் சங்கடங்களும் ஏற்படும். அதனால் பக்குவத்தோடு நிதானத்தோடு இருந்தால் சர்வ காரிய ஜெயமாகும். வண்டி வாகனங்களில் பயணம் செய்யும்போது, உயரமான தளத்தில் வேலை செய்யும் போதும், நெருப்பு, கரண்டு போன்ற அணு ஆயுதங்களால் வேலை செய்பவர்கள் மிகவும் கவனத்தோடு எச்சரிக்கையோடு இருக்க வேண்டிய நாளாக இன்றைய நாள் அமைகிறது. துளாராசியில் வரக்கூடிய சித்திரை நட்சத்திரம் சர்வ காரிய ஜெயம், மன மகிழ்ச்சி கொடுக்கும். சுவாதி நட்சத்திரம் உற்றார் உறவினர் நண்பர்களிடம் அனைத்து தரப்பிலும் பக்குவத்தோடு இருக்க வேண்டும். சித்திரை நட்சத்திரமும் அதே போன்று. விசாக நட்சத்திரம் பயணம் செய்யும்போது மிக மிக கவனத்தோடு இருக்க வேண்டும். மதியம் 12 மணி வரை. 12 மணிக்கு பிறகு மாலை நேரத்தில் சர்வ காரிய ஜெயம், மன மகிழ்ச்சி, சாந்தத்தை கொடுக்கும். அடுத்ததாக நாம் காண இருப்பது விருச்சிகம், தனுசு, மகர ராசி நண்பர்களை பற்றி. வணக்கம்.